எஸ்எஸ்சி ஜிடி 2026 எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க. நம்மளுக்கு எக்ஸாம் டேட் சொல்லிட்டாங்க. 27 ஏப்ரல் 2026 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு. இப்ப இருக்கிற நாள்ல எப்படி நான் மேத்தை வந்து ரிவிஷன் பண்றது? நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் சார். பட் இருந்தாலும் ஒரு டெஸ்ட் போடும்போது இல்ல ஏதாவது ஒண்ணுல எழுதும் போது எக்ஸாம்னாவே எனக்கு மார்க் வர மாட்டுது. நான் என்ன பண்றேன்னு தெரியலனா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. அதுக்கான சொல்யூஷன் வந்து கிடைக்கும். இப்ப எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி, நமக்கு கிட்ட இருக்கிற க்ளூவே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், சிலபஸ் தான். எப்போதும் சிலபஸை மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருங்க. மேத்ல பாத்தீங்கன்னா என்ன, எலிமெண்டரி மேத்தமேட்டிக்ஸ் 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நம்மளுக்கு மார்க் என்ன, ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க், அதனால 40 மார்க் வரும். இதுல நெகட்டிவ் மார்க்கிங்குமே இருக்கு. 0.25 என்னன்னா நெகட்டிவ் வந்து போயிடும். இது உங்க எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் எதுக்கு நான் இந்த இடத்துல சொல்றேன்னா, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். சார் எக்ஸாம்ல நான் மேத்ல எத்தனை கொஸ்டின் சார் ஆன்சர் பண்றது? இது நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கும். 20மே ஆன்சர் பண்ணணுமா? இல்ல கம்மியா தான் ஆன்சர் பண்ணணுமானா யோசிச்சுக்குங்க. 20மே ஆன்சர் பண்றது வந்து மூடத்தனம் தான் சொல்லுவேன். ஏன்னா கண்டிப்பா நம்மளுக்கு தெரியாத கொஸ்டின் வந்து கேட்க தான் போறாங்க. சோ அதனால 20 ஆன்சர் பண்ணக்கூடாது. அதுக்காக 10 கொஸ்டின் தான் நான் ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்லாம் வரக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு 10 கொஸ்டின் தெரியுது. இன்னொரு 5 கொஸ்டின் வந்து என்னன்னா, கொஸ்டின் தெரியுது. அதுல 2 ஆப்ஷன், அதாவது 4 ஆப்ஷன்ல 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டு, இன்னும் 2 ஆப்ஷன்ல தான் இதுவா அதுவான்னு இருக்கு சார் அப்படின்னா, அந்த மாதிரி கொஸ்டின் என்ன பண்ணியானா நீங்க ஆன்சர் பண்ணணும். எதுக்குன்னு பாருங்களேன். ஒரு 10 கொஸ்டின் உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சு ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஒரு 5 கொஸ்டின்ல ரொம்ப வந்து என்னன்னா எக்ஸ்ட்ரீம் கேசஸ் போங்களேன். ஒரு 4 கொஸ்டின் எடுத்துக்கலாம். 4 கொஸ்டின் உங்களுக்கு தப்பாகுது. உங்களுக்கு 5 கொஸ்டினுமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலேன், ஒரு ஐடியாவுமே இல்ல. இதுவா அதுவான்னு இருக்குன்னா 5ஐயும் அட்டன் பண்றீங்க. 4 கொஸ்டின் ராங்கா போகுது. ஒரு கொஸ்டின் என்னன்னா உங்களுக்கு கரெக்டா வருதுன்னு வாங்குங்களேன். ஒரு கொஸ்டின் வந்து கரெக்டா வருது. அப்ப ஒரு கொஸ்டினுக்கு என்ன மார்க்? 2 மார்க் வருமா? ரைட். 4 கொஸ்டின், அதாவது என்ன, ஒரு கொஸ்டினை தப்பா போட்டா நம்மளுக்கு 0.25 என்ன ஆகும்னா எட்டி போகும். அப்ப 4 கொஸ்டினை தப்பா போட்டா என்ன, 1 மார்க் போயிடும். ரைட்டா? எனக்கு 1 மார்க் போயிடும். நல்லா கவனிங்க. 1 மார்க் போனாலுமே 4 கொஸ்டின் ஆன்சர் பண்ணி அது ராங்கா இருந்து 1 மார்க் போனாலுமே எனக்கு ஒரு கொஸ்டின் கரெக்டா ஆச்சுன்னா 2 மார்க் வந்து அது 2 மார்க்ல 1 மார்க் போச்சு. எத்தனை இருக்கும்? 1 மார்க் நிக்கும். ரைட்டா? இதுதான் ஒரு அட்வான்டேஜ். என்னன்னா எஸ்எஸ்சி ஜிடில எப்போதுமே நீங்க அதிகமான கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சா மட்டும் தான் ஆன்சர் பண்ணும் அப்படிலாம் வரக்கூடாது. கொஞ்சம் கெஸ் ஒர்க்கும் நீங்க பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் ரொம்ப கம்மியான மார்க்கிங். ஸோ அதனாலதான் சொல்றேன், இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. பட் நான் 20மே ஆன்சர் பண்ணலன்னா அது உங்களோட தான். ஆனா 20ம் போகக்கூடாது. 15க்கு மேல என்ன பண்ணுங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ஸோ 15வது என்ன பண்ணுங்கன்னா ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா கட் ஆஃப் எப்போதும் வந்து ஒரு 100 கிட்ட வரும்போது நம்மளும் அதிகமா அட்டன் பண்ணாதான் நம்மளுக்கு என்ன வரும்னு வச்சுக்கலாம், ஸ்கோர் வந்து வரும். அதுக்காக சொல்றது. சரி, இப்ப சிலபஸ் பாருங்களேன். டீடைல் சிலபஸ்ல என்ன, பேசிக் மேத் தான். ஸோ பேசிக் மேத் மட்டும்தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை நீங்க எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும், இப்ப நான் என்ன டாபிக் சார் வந்து இந்த டைம் இருக்கிற டைம் பீரியட்ல ரிவிஷன் பண்ணணும் இல்ல ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த 13 டாபிக் தான். ஸோ இந்த 13 டாபிக் தான் என்னன்னா எஸ்எஸ்சி ஜிடில வந்து கேட்பாங்க. இதை எதை வச்சு சொல்றேன்னா, பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் கொஸ்டின். என்னெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை பேஸா வச்சு தான் சொல்றேன். இந்த 13 டாபிக் மறந்துடாதீங்க. நம்பர் சிஸ்டத்துல இருந்து ஆரம்பிச்சு எது வரைக்கும்னா ஏரியா அண்ட் வால்யூம். இதை தவிர நான் வேற ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணணுமா சார், வந்து அல்ஜிப்ரா, ட்ரிக்னோமெட்ரி இந்த மாதிரிலாம் எஸ்எஸ்ல சொல்றாங்களே அதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணணுமா? தயவு செய்து அந்த சைடு நீங்க போக தேவையில்ல. நம்மளுக்கு இதுக்குள்ளதான் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க. இது வந்து டாபிக். ஓகேவா? டாபிக்ல இப்ப நான் பேசிக்ஸா லேர்ன் பண்ணிட்டேன் சார். பட் இருந்தாலும் எனக்கு மார்க் வர மாட்டேதுன்னா அதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா டைம் ப்ரெஷர். ஏன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம்னாவே என்ன, டைம் தான் மேட்டர். நான் டைமுக்குள்ள என்ன பண்ணி ஆகணும்னு வச்சுக்கலாம், ஆன்சர் பண்ணணும். ஒரு கொஸ்டினை கொடுத்து நீ வந்து எவ்வளவு நேரம் வேணா எடுப்பனா எல்லாருமே சால்வ் பண்ணுவோம். ஆனா அந்த டைமுக்குள்ள சால்வ் பண்றதா இங்க என்ன அப்படின்னா கெட்டிக்காரதானே. ரைட்டா? அப்ப என்ன பண்ணணும்னா டைம் ஒரு மேட்டரா இருக்கும்போது ரொம்ப மைண்ட் என்ன ரஷ் ஆகும், ரொம்ப ஃபாஸ்டா போகும். இதுல நமக்கு 4 செக்ஷன் இருக்கு. ஜிஎஸ் டாபிக் இருக்கு பாத்தீங்கன்னா. ஸோ ஜிஎஸ் பொறுத்தளவுக்கு என்ன, ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே அது கரெக்டா இருந்துச்சுன்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இந்த கொஸ்டின் இதான் ஆன்சர் சொல்லிட்டு தெரிஞ்சிடும். தெரியலையா, ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிருவோம். ஆனா மேத்ல மட்டும் என்னன்னா அப்படி கிடையாது. என்ன பண்ணுவோம்னா ஒரு கொஸ்டினை பார்த்து அந்த கொஸ்டினுக்கு டைம் எடுப்போம். எப்படி சால்வ் பண்றதுன்னு யோசிப்போம். அதை சால்வ் பண்ணுவோம். அதுல ஏதாவது கால்குலேஷன் இருந்துச்சுன்னா அதெல்லாம் போகும். ரைட்டா? ஸோ அந்த டைம் என்ன ஆகும்னா நல்லாவே கன்சியூம் ஆகும். ஸோ டைம் கன்சம்ஷன் அதிகமா இருக்கனால
ஒரு ப்ரெஷர்ல என்ன பண்ணுவோம்னா மேத் கொஸ்டினை பார்ப்போம். இதனாலே நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு என்னன்னா ஸ்கோர் வந்து வராது. அப்ப என்னன்னா டைமை எப்படி வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நீங்க என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது கால்குலேஷன் வந்து இது எதனால வந்து என்னன்னா பிரச்சனையா வரும்னா, ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே சில ஸ்டூடெண்ட் என்ன பண்ண முடியும்னா, மேத்ல இந்த டாபிக்னாவே இந்த டாபிக்ல இந்த டைப்ல ஒரு கொஸ்டின் வந்தாவே இதுக்கு டைம் அதிகமா இருக்கும். அதனால என்ன பண்ணிக்கிறேன்னா, இப்போதைக்கு நான் ஸ்கிப் பண்ணிட்டு எப்ப நான் முடிச்சுட்டு அதாவது ஈஸியான கொஸ்டின் எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டு திரும்பி வரும்போது டஃப்பான கொஸ்டின் நான் தொடுறேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் அனலைஸ் பண்ணுவாங்க. பட் ஒரு புதுசா வர ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி பேட்டர்னே வந்துன்னா ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணாத ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே என்ன பண்ணுவாங்க, ஓகே நம்ம சால்வ் பண்ணிட்டே இருப்பாங்க. கால்குலேஷன் லென்த்தா இருந்தாலும் சால்வ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காரு, எனக்கு 5 மினிட்ஸ் தான் எடுத்திருக்கு சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு கொஸ்டினுக்கு 5 நிமிஷத்துக்கு மேல உங்களுக்கு மேத்ல எடுக்குது அப்படின்னா தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி ஆன்சர் பண்ணாதீங்க. ஏன்னா ஈஸியான கொஸ்டின் எல்லாமே நீங்க மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் சொல்றேன். அப்போ ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளவு நேரத்துக்குள்ள சார் இது பண்ணணும், மேக்சிமம் 2 நிமிஷம் வைக்கணும். ஸோ நான் சொல்றது மேக்சிமம் 2 நிமிஷம் வைக்கலாம். இல்ல நான் வந்து ஆன்சர் பண்றேன், இன்னும் கொஞ்சம் தான் சார் இருக்கு, கால்குலேஷன் பார்ட் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் தான் இருக்கு, ஆனா கரெக்டா வந்துரும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அப்ப நீங்க என்ன பண்ணலன்னா 3 நிமிஷம் எடுக்கலாம். இதை தாண்டி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து போகுதுன்னா தயவு செய்து அந்த மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு வேணாம். ஏன்னா நம்மளுக்கு தேவை என்ன, கட் ஆஃப் கிளியர் பண்ணும். அந்த கொஸ்டினை தான் நான் ஆன்சர் பண்ணும், அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணாதான் எனக்கு வேலை, அப்படிலாம் கிடையாதுல. அதனால இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, கான்செப்ட் அண்ட் ஷார்ட்கட்டை வந்து மிக்ஸ் பண்றது. இது எதனால வரும் அப்படின்னா, நிறைய கோச்சிங் இன்ஸ்டியூட் கண்டென்ட் எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட் லேர்ன் பண்றதுக்கு நிறைய வே வந்து கிடைக்குது. அதாவது ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாபிக்ல ஒரு பேசிக்ஸ் ஒரே ஃபார்மேட்ல லேர்ன் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு இன்ஸ்டியூட்ல பார்க்கும்போது அவங்க ஒரு ஃபார்மேட்ல சொல்லுவாங்க. அதனால என்ன ஆகுனா அந்த கான்செப்ட் என்ன ஆகுனா மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுவா அதுவா அப்படின்னு குழப்பம் வரும். இன்னொன்னு என்ன ஷார்ட்கட். இதெல்லாம் என்னன்னா ஒரு இன்ஸ்டியூட்ல வந்து ஒரு டாபிக் வந்தாவே அதை ஷார்ட்கட் சொல்லிட்டு மனப்பாடம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எக்ஸாம் கால உட்காரும் போதுதான் தெரியும் ஷார்ட்கட் வேலைக்கே ஆகாது. அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும். முதல்ல ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாபிக்ல என்ன டைப், அந்த ஒவ்வொரு டைப்புக்கும் என்ன கான்செப்ட், கான்செப்ட் எனக்கு இல்லைன்னா எப்படி நான் ஷார்ட்கட்டை யூஸ் பண்றது. இது ஒரு ஃபார்மட், வே ஆஃப் லேர்னிங். இந்த ஃபார்மட்டும் உங்களுக்கு ப்ராப்பரா இருந்தா மட்டும்தான் என்னன்னா இந்த மாதிரி இதுல வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. கான்செப்டையும் ஷார்ட்கட்டையும் மிக்ஸ் பண்ணாம இருக்கணும்னா அந்த பேசிக்ஸ் என்னன்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அடுத்து ட்விஸ்டடான கொஸ்டின். இது யாருக்கு அப்படின்னா, ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே சார் நான் வந்து சும்மா நான் வீட்டுல இருக்கும்போது ஒரு கொஸ்டினை சால்வ் பண்றேன்னு எனக்கு ஆன்சர் வருது. பட் அதுல ஏதாவது ஒரு வார்த்தையை மாத்திட்டாவே எனக்கு என்னன்னா அதை வந்து சால்வ் பண்ண வர மாட்டுது. இது என்னன்னா அவங்க ஜஸ்ட் என்ன பண்றாங்கன்னா அந்த ஃபார்மட்டை மனப்பாடம் பண்றாங்களே தவிர கான்செப்டை உள்ள வாங்கல. ஸோ இது வந்து என்னன்னா நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து லேக்கா இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி பண்ணிருங்க. வீக் பேசிக்ஸ். இது என்னன்னா ஒரு எக்ஸாம் வந்தாவே பேசிக்ஸை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, லேர்ன் பண்ண மாட்டாங்க. நிறைய கொஸ்டின்ஸ் பார்ப்பாங்க, நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்ப்பாங்க. அதெல்லாமே பார்த்து 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 நான் எல்லாரும் வந்து ஸ்கோர் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா இந்த மாதிரி முடியாது. எவ்வளவு கொஸ்டின் பார்த்தாலும் சரி, ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அடுத்து ஆப்ஷன்ல கன்ஃபியூஷன். சில ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆப்ஷன்ஸ் வந்து நான் எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ண போறேன் அப்படின்னு சில பேர் வந்து போவாங்க. பட் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஆப்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் சேமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஆப்ஷன் ஏல வந்து 2.3 இருக்குன்னா பில என்ன இருக்குன்னா இப்ப 2.5 இருக்குன்னு வச்சுக்கலாம். எல்லாம் கொஞ்சம் ரொம்பவே அக்யூரேட்டா இருக்கு, ரொம்ப ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கு ரைட்டா. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், நீங்க நிறைய ஸ்டூடெண்ட் 2ன்னு வரணும்னே ஏதாவது ஒண்ணு வந்து போட்டுட்டு வந்துருவாங்க. அப்படி கிடையாது. கொஞ்சம் பொறுமையா என்ன பண்ணணும், ஆப்ஷன்ல கன்ஃபியூஷன்ஸ் வர்ற மாதிரி இருந்துச்சு அதை கொஞ்சம் பொறுமையா என்ன பண்ணணும்னா ஆன்சர் பண்ணணும். டப்புன்னு ஆன்சர் பண்ண சொல்லிட்டு பண்ணக்கூடாது. லேக் ஆஃப் ப்ராக்டிஸ். இது நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. இப்ப நான் சொன்ன பாத்தீங்க நிறைய இடத்துல ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாபிக்ல ஒரு கொஸ்டினா பார்த்தோன்னே இது இந்த டாபிக், இந்த டாபிக்ல இந்த டைப், இந்த டைப்னாவே அதிகமான டைம் எடுக்கும். நான் அப்புறம் என்ன பண்ணிக்கிறேன், சால்வ் பண்ணுவேன். எதெல்லாம் ஈஸியா இருக்கோ அந்த கொஸ்டினை முதல்ல தொடுவேன். இதெல்லாம் உங்க ப்ராக்டிஸ் பண்ணதான் வரும். சும்மா எடுத்தோடனே நான் போன வாரம் படிச்சேன் இந்த வாரம் எனக்கு வரும்னு நினைச்சா அப்படி வராது. நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும். உங்க ஹார்ட் ஒர்க் ஏத்தாப்புல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இது உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அடுத்து எக்ஸாம் ஃபியர். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில இன்ஸ்டியூட்ல வந்து என்னன்னா அதாவது ஒரு டாபிக் பர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குன்னு வச்சுக்கலாம். பர்சன்டேஜ் ஒரு டாபிக்கு என்ன போட்டிருப்பாங்கன்னா ஒரு 15 வீடியோ போட்டிருப்பாங்க. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ப்ரெஷர் எப்படி ஆகுனா, ஒரு டாபிக்ல 15 வீடியோ இருக்கு, அப்ப நிறைய டாபிக் இருக்கு, நான் நிறைய வீடியோ படிக்கணும், நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும். இன்னொன்னு, எக்ஸாம்ல எல்லாமே நீங்க என்ன பண்ண ரிவைஸ் பண்ணணும். இதையும் நான் சொல்லிக்கிறேன். நிறைய கோச்சிங் இன்ஸ்டியூட் என்ன சொல்றாங்கன்னா, நிறைய கண்டென்ட் கொடுக்குறாங்க, பட் ரிவிஷனுக்கு கொடுக்குறாங்களான்னா அங்கதான் ப்ராப்ளமா இருக்கு. கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, பட் ரிவிஷனுக்கு என்ன பண்ணணும்னு வந்து யாரும் சொல்றது இல்ல.
ரிவிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜிகே டாபிக்னா ரிவிஷன் பண்ணலாம். ஏன்னா ஜிகே டாபிக்ல பாலிட்டி, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி எல்லாம் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா மேத்தும் ரிவிஷன் பண்ணா மட்டும்தான் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா மேத்ல ரிவிஷன் பண்றதுக்கு எவ்வளவு நிறைய இருக்கு. கான்செப்ட் ரிவிஷன் பண்ணணும். அங்கங்க ஷார்ட்கட் இருக்கும். அந்த ஃபார்முலால எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணும். அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது, கியூப் ரூட் எடுக்கிறது, சில ஃபார்மட் ஆஃப் இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்பர் சீரியஸ்ல வந்து என்னன்னா எல்சிஎம், ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கிறதுக்கான நம்பரு, ஃபார்மட்டு, ரிமைண்டர் தியரம் இந்த மாதிரி எக்கச்சக்க என்னன்னா ரிவிஷன் பண்ணணும். நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணிட்டு நான் அடுத்த வாரம் எக்ஸாம் எழுத போனா எதுவும் மைண்ட்ல இருக்காது. ஸோ அதனால மேத்துக்கும் ரிவிஷன் பண்ணணும். நாளைக்கு எக்ஸாமா, இன்னைக்கு இல்ல ஒரு நாள் முன்னாடி என்ன பண்ணிருக்கும்னா நீங்க ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணா மட்டும்தான் மைண்ட்ல இருக்கும். இதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுக்கான நிறைய ஸ்டூடெண்ட் ரிவிஷன் பண்ண போறது இல்ல. மேத்தை விட்டுட்டு மிச்சம் எல்லா டாபிக்கும் ரிவிஷன் பண்ணுவாங்க. பட் மேத்தும் ரிவிஷன் பண்ணணும். அதுக்காக தான் சொல்றேன். சரி, இப்ப டெய்லி வந்து அதாவது இப்ப இன்னுமே இருக்க போற டைம்ல டெய்லி எப்படி உங்களோட டைமை வந்து நான் அலோகேட் பண்ணணும், எப்படி நான் வந்து டைமை பிரிச்சு ஒரு நாளையில எப்படி டைமை பிரிச்சு எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு ரேண்டம் ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்கேன். இதை பேஸா வச்சு என்ன பண்ணணும்னா நீங்க உங்க டைமுக்கு ஏத்தாப்புல இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா நம்ம டிவைட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கான ஒரு ஷெட்யூல் உருவாக்குங்க. ஏன்னா நான் சொல்றது எல்லாருக்கும் வந்து பொருந்தும் சொல்ல முடியாது. சில பேர் காலையில வந்து லேட்டா கூட எந்திரிக்கலாம், நைட்டு வந்து ரொம்ப நேரம் வந்து முடிச்சிருக்கலாம். அதே மாதிரி நடுவில் ஒரு ஒரு இதுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு என்ன பெட்டர் டைம் இருக்கு. சில பேர் ஒர்க் பண்ணுவீங்க, சில பேர் என்ன பண்ணுவேன்னா ஆஃப்டர்நூன் தான் உங்களுக்கு டைம் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு எந்த டைம் ப்ராப்பரா இருக்கோ அதுல ஒரு ஷெட்யூலை போட்டு என்ன ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஷெட்யூல் போடுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ஒரு ப்ராப்பரா என்ன ஆகும்னா ஓகே இந்த டைம்ல நான் படிப்ப போறேன்னு சொல்லும்போது உங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ஏத்தாப்புல ரெடி ஆகும். சும்மா ரேண்டமா போயிட்டு ஓகே நான் படிக்க போறேன் அப்படின்னு உட்காந்தீங்கன்னா மைண்ட் வந்து எடுத்துக்கிறாது. இன்னும் ஸ்டில் என்னன்னா ஏதாவது ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிருப்போம், மூவி பார்த்துருப்போம், அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அதுக்காக இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். சரி, இப்ப ஆப்டிடியூட். ஸோ இந்த மேத்தை எப்படி நான் வந்து டெய்லி வந்து ஷெட்யூல் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும். எனக்கு அதிகமா ஸ்கோர் பண்ணணும் சார், நான் வீக்கா இருக்கிறது மேத்து தான். அதை எப்படி நான் வந்து ஓவர் கம் பண்ணணும்னா ஜஸ்ட் என்ன பண்ணுன்னா இந்த பிளானை வந்து பாருங்க. அதாவது இனிமே இருக்க போற டைம்ல ஒரு கம்ப்ளீட் டே எடுக்கலாம். ரொம்பவே மேத் வீக்கா இருந்துச்சுன்னா ஒரு கம்ப்ளீட் டே எடுக்கலாம். இல்லைன்னா ஹாஃப் டே. ஏன்னா மிச்ச டாபிக் இருக்கு. 3 செக்ஷன், மொத்தம் 4 செக்ஷன். அதுல மிச்சம் 3 செக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கும் டைம் கொடுக்கணும். ஸோ ஒரு ஹாஃப் டே எடுத்து என்ன பண்ணணும்னா ஒரு டாபிக் எடுங்க. நான் சொன்ன பாத்தீங்கன்னா 13 டாபிக். அதுல ஒரு டாபிக் எடுத்து அந்த ஒரு டாபிக்ல என்னெல்லாம் லேர்ன் பண்ணணுமோ எல்லாமே ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, இப்போ ஒரு பர்சன்டேஜ் டாபிக் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். பர்சன்டேஜ்ல என்ன அப்படின்னா முதல்ல என்னெல்லாம் டைப் இருக்குன்னு தெரியணும். ஒவ்வொரு டைப்புக்கும் எப்படி சால்வ் பண்றது, என்ன ஃபார்மட் அப்படின்னு தெரியணும். இது எதுக்காக சொல்றேன்னா எக்ஸாம்ல ஒரு கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படின்னா ஓகே அது பர்சன்டேஜ் டாபிக் அப்படின்னு வந்து கிளாரிட்டி கிடைக்கும். ரெண்டாவது அதுல என்ன டைப் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. அந்த டைப் தெரிஞ்சா போதும் டக்குன்னு ஓகே அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு, அந்த ஃபார்மேட்னா வந்து என்னன்னா சால்வ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு உங்க மைண்ட் ஒர்க் ஆகும். இந்த வே ஆஃப் லேர்னிங் வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சும்மா நீங்க ரேண்டமா போயிட்டு ஓகே பர்சன்டேஜ் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து படிக்கிறத விட இந்த மாதிரி தனியா பிரிச்சு நம்ம லேர்ன் பண்ணணும்னு வச்சுக்கலாம், ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கும். படிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா ஈவன் ரீகலெக்ட் பண்றதுக்கு என்னன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனாலதான் சொல்றேன். என்ன பண்ணணும், ஃபோக்கஸ்டா ஒரு டாபிக் எடுக்கணும். ஒரு டாபிக் எடுத்து என்ன பண்ணணும்னா நீங்க ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் பண்ணோடனே நெக்ஸ்ட் டே, அன்னைக்கு இல்ல நெக்ஸ்ட் டே, ஸோ ரிவிஷன் பண்ணதுக்கு அடுத்த நாள். ஸோ அடுத்த நாள் என்ன பண்ணணும்னா ஸோ செக்ஷனல் கிடையாது, டாபிக் டெஸ்ட். ஸோ அந்த டாபிக் இருக்கு பாத்தீங்களா, முன்னாடி என்ன டாபிக் படிச்சீங்களோ அந்த டாபிக்கான டெஸ்ட். சார் அந்த டெஸ்ட் எங்க சார் எடுக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஸோ அதனால வந்து சொல்றேன், டாபிக் ப்ராப்பரா என்ன இருக்கணும், ஜிஇடில கேட்ட கொஸ்டின் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுக்குன்னா நிறைய இன்ஸ்டியூட் வந்து கம்ப்ளீட்டா எஸ்எஸ்சி எக்ஸாமோட வந்து ஸோ ஆல் எஸ்எஸ்சி எக்ஸாமோட கொஸ்டின் என்ன பண்றாங்கன்னா ஜிடிக்காக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது தேவை கிடையாது. ஜிடி ப்ரிப்பேர் பண்றேன்னா ஜிடியோட கொஸ்டினை பாருங்க, அதுவே வந்து போதுமானதான். ஜிடியில என்ன கேட்டாங்களோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேட்டர்ன் என்ன பண்ணிருக்கேன்னா நான் உங்களுக்கு டாபிக் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன், அதை நீங்க எடுக்கணும். ஸோ எடுத்துட்டு சும்மா நான் வந்துடுனா ஒரு டெஸ்ட் எடுக்கிறேன் அதோட முடிஞ்சதுன்னா அப்படிலாம் கிடையாது. டெஸ்ட் எடுத்துட்டு என்னன்னா நீங்க உங்களோட வீக்னஸ் அனலைஸ் பண்ணணும். ஏன் எனக்கு மார்க் வரல, அதாவது ஒரு டெஸ்ட் எடுக்கிறேன், டெஸ்ட் எடுக்கும்போது எனக்கு தப்பு வருதுன்னு தெரியுது, ஏன் வருது அப்படின்னு நீங்க அனலைஸ் பண்ணணும். சப்போஸ் உங்களால அனலைஸ் பண்ண முடியலன்னா எனக்கு நீங்க என்ன பண்ணணும், சென்ட் பண்ணணும். என்னோட வாட்ஸ்அப் நம்பரே கொடுக்குறேன், அதை நீங்க எனக்கு பண்ணனா சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எது வீக்கான ஏரியா, எது எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலா வந்து சொல்லுவேன். அடுத்து முக்கியமானது, வீக்னஸ் அனலைஸ் பண்ண மட்டும் முடியும். சரி, உங்களோட வீக்னஸ் அனலைஸ் பண்ணா மட்டும் பத்தாது. என்ன பண்ணா மிஸ்டேக்கை வந்து ஓவர் கம் பண்ணணும். அந்த மிஸ்டேக்கை சரி பண்ணியிருக்கணும். சரி பண்ணா மட்டும்தான் அது யூஸ்ஃபுல், ரைட்டா?
கான்செப்ட் லிமிட்டா இருக்குமா, நம்மளுக்கு கான்செப்ட்னா கிளாரிட்டி கிடைக்கலையா, இல்ல நான் வந்து என்னன்னா கால்குலேட் பண்றதுல ஏதாவது தப்பு பண்றேனா, இல்ல சில்லி மிஸ்டேக் ஏதாவது பண்றேனா, இதெல்லாமே என்ன பண்ணணும்னா லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், உங்களோட இம்ப்ரூவ் பண்ணணும். இம்ப்ரூவ் பண்றதுக்கு மார்க் டெஸ்ட் இருக்கு. அதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம். இதுதான் வந்து மேத்தை லேர்ன் பண்றதுக்கான ஒரு பேட்டர்ன். இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. இருக்கிற நாள்ல இருக்கிற நாள்ல உங்களுக்கு என்னன்னா கரெக்டா இருக்கும். நம்மளுக்கு போர் அடிக்காம உங்களால வந்து கொண்டு போக முடியும். இப்ப எத்தனை டெஸ்ட்னா 13 டெஸ்ட் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். 13 டெஸ்ட் என்ன அப்படின்னா மேத்துக்காக மட்டுமே, எஸ்எஸ்சி ஜிடிக்காக மட்டுமே. இதுல நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்க பார்க்கலாம். டோட்டல் கொஸ்டின் என்னன்னா ஒரு டாபிக்ல மட்டும்தான் வந்து 15 கொஸ்டின் இருக்கும். எல்லாத்துலயும் என்னன்னா 20 கொஸ்டின் தான் டாபிக் வைஸ் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு டாபிக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த டாபிக்ல கேட்ட எஸ்எஸ்சி ஜிடியோட கொஸ்டின் மட்டும்தான் வந்து இருக்கும். ஃபைனலா என்ன இருக்குன்னா உங்களுக்கு 3 மார்க் டெஸ்ட் வந்து கொடுப்பேன். ஆப்டிடியூட்ல மார்க் டெஸ்ட் வந்து 3 கொடுப்பேன். இன்னைக்கு ஒரு டெஸ்ட் வந்து ஓபன் பண்ணியிருக்கேன். மிச்ச 2 டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த டேட்ல கரெக்டா 6:30 AM என்னன்னா ஓப்பன் ஆயிரும். இது எதுக்காகனா நீங்க உங்களையே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அனலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ராப்பரா தான் லேர்ன் பண்ணிருக்கோமா, ஏன்னா டெஸ்ட் போடும்போது தான் உங்களோட என்ன பண்ண முடியும்னா வீக்னஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்ம சும்மா லேர்ன் பண்றோம், நான் உட்காந்து அதாவது வீட்டில் லேர்ன் பண்ணும்போது ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்றேன், எனக்கு ஆன்சர் வருதுன்னா ஓகே வரும். பட் அது என்னன்னா ப்ரெஷர் கிடையாது, டைம் ப்ரெஷர் நம்ம பண்ணல. பட் டெஸ்ட் போடும்போது ஒரு டைம் ப்ரெஷர் இருக்கும். அதன் மூலம் என்ன பண்ண முடியும்னா உங்களோட வீக்னஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கு ஏத்தாப்புல இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். மொத்தம் என்ன 13 டெஸ்ட் இருக்கா? 13 டெஸ்ட், அதுக்கான டோட்டல் மார்க் வந்து நீங்க வந்து பாத்துக்கலாம். சரி, இப்ப டெஸ்ட்லாம் எங்க சார் வந்து எடுக்கிறதுனா எய்தர் ஆப்ல எடுக்கலாம். ஆப்ல எடுக்கலாம், இல்லையா வெப்சைட் இருக்கு. அதாவது லேப்டாப் யூஸ் பண்ற ஸ்டூடெண்ட் நீங்க வெப்சைட் எடுக்கலாம். இல்லை நான் ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆப்ல வந்து எடுக்கலாம். இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பேன். நம்பர் சிஸ்டம் அப்படின்னு வந்து ஆரம்பிக்கும். மொத்தம் என்னன்னா 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். டைமிங் பார்த்தோன்னா 25 நிமிஷம் வந்து கொடுத்துருப்பேன். மேத்னால அதிகமான டைம் வந்து கொடுத்துருக்கேன். 2 டாபிக் மட்டும் தான் டீச் பண்ணுவேன். ஒன்னு மேத்து, இன்னொன்னு ஜிகே. மேத் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஜிகே எப்படி ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டு அதுக்கான ஸ்ட்ராட்டஜிமே என்னன்னா சொல்றேன். இப்போ கொஸ்டின்ஸ் வந்து போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். அதுல ஜிடில எந்த டேட்ல கேட்டாங்க அதையும் மென்ஷன் பண்ணிருப்பேன், நீங்க வந்து பாத்துக்கலாம். இப்ப இதுக்கான எக்ஸ்பிளனேஷன், அதாவது இந்த டாபிக் டெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே ஆல்ரெடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், நான் யூடியூப்ல கவர் பண்ணிருக்கேன். இந்த யூடியூப் கம்ப்ளீட் பிளேலிஸ்டுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், நீங்க செக் பண்ணிடலாம். ஒவ்வொரு டாபிக்கான வந்துன்னா டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கான வீடியோ எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஒவ்வொரு டாபிக்லயும் என்ன பண்ணிருப்பேன்னா கம்ப்ளீட் பண்ணிருப்பேன். இல்ல சார் எனக்கு வந்து என்னன்னா சில நான் போடும்போது எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா என்ன பண்ணலாம்னா எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து நீங்க கேட்கலாம். ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன நான் டைம் எடுத்து உங்களுக்கான இதை வந்து நான் ஆன்சர் பண்ணுவேன். ஃபோன் நம்பர் 7871385142. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட ஃபோன் நம்பர் இருக்கும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கேட்டுக்கலாம். சரி, இப்ப அதே மாதிரி இங்க பாருங்க, மார்க் டெஸ்ட் ஆல்ரெடி ஒன்னு வந்து என்னன்னா ஓப்பன்ல இருக்கு, நீங்க என்னன்னா போட்டு பாருங்க. ஆப்டிடியூட் கம்ப்ளீட் மார்க் டெஸ்ட் எத்தனை கொஸ்டின்னா 20 கொஸ்டின் இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா 25 நிமிஷம் இருக்கும். கொஸ்டின் வந்து போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். இப்ப மார்க் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் எங்கன்னா அதுலயே நான் கொடுத்துருப்பேன். சொல்யூஷன் அப்படின்னு கொடுத்து என்ன பண்ணிருப்பேன்னா ஒவ்வொன்று நீங்க வந்து என்ன டெஸ்ட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வியூ சொல்யூஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். எல்லா கொஸ்டினும் என்னன்னா அது கீழே என்ன பண்ணிருப்பேன் நான் கொடுத்துருப்பேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி என்னோட நம்பர் கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ப்ராப்பரா என்ன பண்ணுவேன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதுதான் ஓவரால் ஐடியா. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெப்சைட் எந்த மாதிரி இருக்குமோ அதை வந்து காமிச்சிருக்கேன். சேம் தான் என்னன்னா ஆப்லையும். நிறைய ஸ்டூடெண்ட் ஆப்ல போறதை விட வெப்சைட்ல போடுங்க. ஏன்னா லேப்டாப்பை வச்சு நம்ம பண்ணும்போது என்னன்னா கரெக்டா அந்த சிஸ்டம் எக்ஸாம்ல என்ன இருக்குமோ அதே மாதிரி ஃபீலா இருக்கும். ஃபோனுன்னு வச்சுக்கலாம், ஒவ்வொரு வாட்டி என்ன அப்படின்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால தான் சொல்றேன். இப்போ ஆப்லயே நீங்க பண்ணலாம். சப்போஸ் உங்களோட லேப்டாப்ல நீங்க ஆப்ல பண்ணுங்க ரைட்டா. எல்லாமே என்ன பண்ணிருப்பேன்னா எஸ்எஸ்சி ஜிடி 2026 மேத் அண்ட் ஜிகே டெஸ்ட் இருக்கும். இதுக்குள்ள என்னன்னா நான் டெமோக்கானதுமே ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் மார்க் டெஸ்ட் நம்பர் சிஸ்டம் எல்லாமே ஓப்பன் ஆயிருக்கும், நீங்க வந்து பார்க்கலாம். ஒன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், டெஸ்ட் கொடுக்கும்போது இந்த மாதிரி தான் கொஸ்டின் ஓப்பன் ஆகும். அதுக்கு கீழே அதாவது மார்க் டெஸ்டோட இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காது. ஏன் டாபிக்ல நான் எக்ஸ்பிளனேஷன் இந்த மாதிரி ஆட் பண்ணலன்னா நான் ஆல்ரெடி வந்து வீடியோவா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அது பார்க்கும்போது நிறைய உங்களுக்கு என்ன பண்ணிருப்பேன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அதனால தான் வந்து அந்த மாதிரி கொடுக்கறது. சரி, நான் சொன்னது போக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்மளுக்கு ஒரு டைம் தான் வரும். அகைன் நான் சொல்றேன் வந்து எப்போதும் என் ஸ்டூடெண்ட் சொல்லுவேன். ஏன்னா இப்போ எஸ்எஸ்ல நிறைய என்னன்னு வச்சுக்கலாம் இன்டர்னலா அவங்களுக்குள்ளேயே வந்து இஷ்யூ போயிட்டு இருக்கு. நம்மளுக்கு எல்லா டைமும்
போன வருஷம் மாறுது, நம்ம இந்த வருஷமும் மைண்ட் இருக்காது ரைட்டா? வருஷம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணி, கிளியர் பண்ணி உள்ள போக பார்க்கணும். இல்ல இந்த வருஷம் இல்லாட்டினா அடுத்த வருஷம் அந்த மாரி மைண்ட் செட்டே வைக்காதீங்க. ஏன்னா, நெறைய வந்து என்னன்னா, இப்போதைக்குன்னு கட் ஆஃப், இப்போதைக்குன்னு வந்துன்னா காம்படிஷன் எல்லாமே ஹியூஜ் லெவல்ல இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கான ஹார்ட் ஒர்க் நீங்க போட்டு தான் ஆகணும். உங்களுக்கு ஒண்ணு வேணும்னா, நீங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஸோ அதனால வந்து யோசிக்காதீங்க. நம்ம டைம் இருக்கு, பார்த்துக்கலாம் நெனைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, இறங்குங்க. டூ ஆர் டை தான். நம்மளால என்னன்னா, ஃபுல்லாஸ்ட் ஹார்ட் ஒர்க் குடுங்க. எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க யோசிச்சுக்கலாம். நம்ம கரெக்ட்டா பண்ணோமா? தப்பா பண்ணோமா? அப்படின்னு அப்ப யோசிச்சுக்கலாம். பட் அது வந்து எக்ஸாம் முடியிற வரைக்கும் உங்களோட மோட்டிவேஷன விடாதீங்க. ஏன்னா நெறைய ஸ்டூடண்ட் டெஸ்ட் போட்டு என்னன்னா மார்க் வரலைன்னா நெறைய டிமோட்டிவேஷனுக்கும் போவீங்க. அந்த மாரி யோசிக்காதீங்க. கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியும்னா, கிளியர் பண்ண முடியும். ஒவ்வொரு மார்க்கும் என்ன ப்ளே பண்ணும், ஆல்வேஸ் வந்து ரிமெம்பர் தட்.